தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசானது நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த 2 நாட்கள் நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள். எதற்காக கூட்டியுள்ளார்கள்? அவ்வளவு அவசரமான நிலை இந்தியாவில் ஏன் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து தான் இன்று நாம் பார்க்க உள்ளோம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தொகுதிகளை, நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு நிலையை இன்றைய ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு எடுத்துள்ளது. ஏன் இன்று அதற்கு ஒரு கட்டாயத்தை ஏற்பட்டுள்ளது, எதனால் இந்த ஆளக்கூடிய பாசிச அரசானது எடுத்துள்ளது என்பது குறித்து தான் இன்று தெளிவாக காண உள்ளோம். இன்று இந்தியாவில் மொத்தம் 543 நாடாளுமன்ற தொகுதிகளானது இன்றைய தினம் இதுவரைக்கும் தற்போதைய நிலவரப்படி அங்கு நம் இந்தியாவில் 543 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. அதனுடைய மெஜாரிட்டி அடிப்படையில் நமது ஆளக்கூடிய எந்த ஒரு அரசானாலும் 272 தொகுதிகளை வெற்றி பெற்றால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழலில் தான் இன்று வரை இருக்கின்றது. ஆகையால் தான் அப்படி ஒரு சூழ்நிலை எந்த காலகட்டத்திலும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கொள்கை முழக்கத்தை ஏற்படுத்திவிட்டு இந்த மண்ணை விட்டு சென்றார். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்பது தான் அந்த ஒரு முழக்கம். ஏன் அவ்வாறு அவர் கூறிவிட்டு சென்றார் என்றால், இந்தியா என்பது ஒரு தனி நாடல்ல, அது ஒரு துணை கண்டம். இந்தியாவில் ஒரே தரப்பட்ட மொழிகள், ஒரே தரப்பட்ட பண்பாடு, கலாச்சாரம் எந்த மாநிலத்திலும் பின்பற்றப்படுவது இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழிகள் என வேறுபாடுகள் நிறைந்தது தான் இன்றைய இந்தியா. அதனால்தான் இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை என்று ஒரே வரியில் நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி உண்டு, ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனி பண்பாடு உண்டு, தனித்தனி கலாச்சாரம் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இன்றைய இந்தியாவுடைய துணைக்கண்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்தியாவில் ஒரே மொழியாக இந்தியை திணிக்க வேண்டும் என்று இன்று ஆளக்கூடிய பாஜக அரசு ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதற்கேற்றாமல் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் அந்த புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த முடியாது என்று இன்று ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசானது தெளிவான நிலையில் சொல்லிவிட்டார்கள். அதேபோல் இன்று அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய 39 தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளை 49 நாடாளுமன்ற தொகுதிகளாக கூட்டுவதற்கும், அதேபோல் ஒவ்வொரு மாநிலங்களும் அவர்களுடைய வாழக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை கூட்டுவதற்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை அவர்கள் கூட்டியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தற்போது 543 நாடாளுமன்ற தொகுதிகளை 846ஆக உயர்த்துவதற்கு அவர்கள் ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளதாகத்தான் தெரிகின்றது. இதன் மூலம் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடை நாங்கள் வழங்குகிறோம். அதற்காகவும் இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை செயல்படுத்த உள்ளோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். முதலில் 33% இடஒதுக்கீடை தந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை இன்றைய பாசிச பாஜக அரசுக்கு நன்றாக தெரியும். இந்தியாவிலே முதல் முறையாக 100% இடஒதுக்கீடு, 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். அதனை உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடாக உருவாக்கி கொடுத்தவர் இன்று மறைந்து வாழக்கூடிய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதை கட்சி சார்பற்று யாராலும் மறுக்க முடியாது. இன்று உள்ளாட்சிகளில் இருக்கக்கூடிய நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் உட்பட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 50% பெண்கள் இன்று தமிழகத்திலே உள்ளாட்சி அமைப்புகளை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் வரலாறு. இதே ஒரு காரணமாக வைத்து 33% இடஒதுக்கீடை நாங்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று அவர்கள் சிறப்பு கூட்டத்தை கூட்டி இதில் 543 நாடாளுமன்ற தொகுதிகளை 846 நாடாளுமன்ற தொகுதிகளாக உயர்த்தி தருகிறோம். இதனால் எல்லா மாநிலங்களும் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை கூடும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆளக்கூடிய
பிஜேபி பாஜக அரசானது தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. காரணம், அவர்கள் 2 முறை தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைத்த இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த 3வது முறை தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை 240 தொகுதிகள் கீழே தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால்தான் இன்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சியும் பீகாரில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் இணைந்து தான் இன்று கூட்டணி ஆட்சி மத்திய பிஜேபி அரசானது ஆண்டு கொண்டிருக்கின்றது. மத்தியில் கண்டிப்பான முறையில் கூட்டணி ஆட்சிகள் இருந்தால் மட்டும்தான் அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து அடிப்படை கட்டமைப்பு செய்து கொடுக்க முடியும் என்பதால் தான் அன்றே சொன்னார்கள் பேரறிஞர் பெருந்த அண்ணா அவர்கள், மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்பதை. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இனிமேல் நாம் 4வது முறை இந்தியாவில் ஆட்சியை பிடிக்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் தொங்கு பாராளுமன்றம் உருவாகும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உயர்த்துவதற்கு வழிவகை செய்து சிறப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தொகுதியான 49 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உயரும் என்பது அவருடைய வாதம். நம்மளுடைய வாதம் என்னவென்றால், இன்று 543 மக்களவை உறுப்பினர்களுக்கு எங்களுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் கொடுத்தீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம். நமது 234 சட்டமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தான் இன்று நாம் தமிழகத்தில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு 49 நாடாளுமன்ற தொகுதி என்று உருவாக்கிவிட்டால் தமிழக 543 நாடாளுமன்ற தொகுதிக்கு 39 நாடாளுமன்ற தொகுதி என்பது 7.2% விழுக்காட்டின் அடிப்படையில் தான் நமக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது 846 என்று கொண்டு போகும் பொழுது அதை 49 நாடாளுமன்ற உறுப்பினராக நம்மளுக்கு குறைத்தார்கள். ஆனால் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் 5.8 குறைகிறது. நமக்கு 7.2 வர வேண்டும் என்றால் நம்மளுக்கு 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வாதம். அவர்கள் அதிகபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அங்கு 80 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 63 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்த்து 143 நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்களால் செயல்படுத்த முடியும் என்றால், தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு அவர்களுக்கு என்ன கடினம்? முதல் விஷயம். 2வது விஷயம், இதன் மூலம் இவர்கள் 4வது முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எண்ணம். காரணம், அவர்கள் ஆளக்கூடிய மாநிலமான உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் இந்த 5 மாநிலங்களுடைய பிரதிநிதிகளை கூட்டினால், பழைய பிரதிநிதிகளுக்கு அடிப்படையில் புதிய பிரதிநிதிகளை கூட்டினால், தற்பொழுது புதிதாக மறுசீரமைப்பு என்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் மகாராஷ்டிராவில் 76 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய பிரதேசத்தில் 52 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பீகாரில் 79 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மகாராஷ்டிராவில் 76 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 5 மாநிலங்களை மட்டும் கணக்கெடுத்தாலே அவர்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான 420 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தேர்வாகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தற்போது மறுசீரமைப்பு என்ற பெயரில் அவர்கள் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள். இது மிகப்பெரிய ஒரு மோசடித்தனமான ஒரு வேலையை இந்த ஆளக்கூடிய நரேந்திர மோடி அரசு செயல்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு புறம். மறுபுறம் அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் பிரதிநிதிகளை கொடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்தியாவிலேயே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தினோம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்ற அடிப்படையில் பல திட்டங்களை செயல்படுத்தி இன்றைய தமிழகத்தில் மட்டும்தான் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய ஒரு அரசாக 2 திராவிட அரசுகளும் உண்டு. அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இன்றைய ஆளக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இவர்களால் மட்டும்தான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடிந்தது. அதேபோல் தென்னகத்தில் கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், ஒடிசாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இந்த மாநிலங்கள் மட்டும்தான் மக்கள் தொகை குறைவாக இன்று நாம் உருவாகி கொண்டிருக்கின்றோம். நாம் மக்கள் தொகை மற்ற மாநிலங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் ஒரே ஒரு தாய் தந்தையருக்கு 10 குழந்தைகள், 8 குழந்தைகள், 16 குழந்தைகள், 12 குழந்தைகள் என்று இன்று வரை ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம்,
உட்பட்ட வட மாநிலங்களில் எண்ணற்ற குழந்தைகளை பெற்றெடுத்து மக்கள் தொகை அதிகமாக அந்த மாநிலங்களில் உள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை. அவ்வாறு இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன வளர்ச்சி நடந்தது, அதை இன்றைய ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியால் கூற முடியுமா? 10 குழந்தைகளை பெற்றுவிட்டு அந்த 10 குழந்தைகள் இன்றைய தமிழகத்துக்கு பஞ்சந்தேடி பிழைப்பதற்காக வருகிறீர்கள். உங்களையும் தமிழ்நாடு அரவணைத்து இங்கு வேலை கொடுத்து அனைவருக்கும் சமமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரே எண்ணத்தில் மட்டும்தான். நாங்கள் தமிழகத்தில் யார் வேணும்னாலும் இங்கு வரலாம் வேலைக்கு என்ற அடிப்படையில் தான் இன்று வரை நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று ஆளக்கூடிய பாஜக அரசு தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் 2.4% குறைத்து 7.2% இருந்த இன்றைய அரசு நமதுடைய மக்களுடைய பிரதிநிதித்துவம் தற்பொழுது 5.8 குறைப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் மற்ற மாநிலங்களில் போல் நீங்கள் சரிசமமாக பாவிக்கிறீர்கள் என்றால் தமிழகத்திற்கு 60 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உங்களால் ஒதுக்க முடியுமா? அதேபோல் இன்று இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற நீங்கள் மக்களவை உங்களுக்கு தேவைக்கேற்றபோல் நீங்கள் மக்களவை உறுப்பினர்களை நீங்கள் மறுசீரமைப்பு செய்யக்கூடிய இந்த பாஜக அரசு மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கு தகுதி இருக்கா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களை 400 சட்டமன்ற உறுப்பினராக கூட்டுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கா? என்ற கேள்வியெல்லாம் உங்களிடம் கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்று அறிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீடுதோறும் நாளை கருப்பு கொடி ஏந்தி இன்று உங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தமிழக மக்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு காணொலி வாயிலாக சொன்னது போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காரர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் மொழிப்போர் என்ற அடிப்படையில் இன்று தமிழகத்தை தேசிய கட்சியான காங்கிரஸை விரட்டிவிட்டு தமிழகத்தை இந்தியாவில் முதல் மாநில கட்சியாக திமுக மட்டும்தான் ஆட்சியை பிடித்தது. இன்று அதன் பிறகுதான் விஜய் பட்நாயகனுடைய ஜனதா தளம், அதேபோல் இன்று ஐக்கிய ஜனதா தளம், இன்று இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி என்று எத்தனை கட்சிகள் என்றது இந்தியாவில் மாநில கட்சிகளாக உருவெடுத்திருக்கலாம். ஆனால் இதற்கு விதை போட்ட முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் மீண்டும் சொல்கிறோம், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக கண்டனத்தை தெரிவித்து மீறி செயல்படுத்தினால் தமிழ்நாடு மீண்டும் ஒரு மொழிப்போரை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நன்றி, வணக்கம்.